Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு ஒரு சூப்பரான குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்னா பாருங்க, மீன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சுறா மீன் பீஸா போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2 ல இருந்து 3 பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் தான் தேவையான பொருள். இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு பேர் என்னன்னா மருந்து குழம்பு. மீன் குழம்பு தான். மீன் குழம்புல நம்ம குழம்பு மசாலா போடாம மருந்து குழம்பு மசாலான்னு ஒன்று போடுவோம். அதான் மருந்து குழம்பு. நம்ம பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் அடுப்பு வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இதில் தான் குழம்பு செய்ய போறேன். இங்க வந்து பூண்டு வெந்துட்டு இருக்கு. 2 தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி கூட போடலாம், ஆனால் அரைச்சி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 2 தக்காளியை வந்து அரைச்சி போட்டுக்கிறேன். மீடியம் சைஸில் இருக்கு. தக்காளி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மருந்து மசாலா. இது வந்துட்டு நாங்கள் ஊரில் தான் வாங்குவோம். இந்த மசாலா பேரே மருந்து குழம்பு மசாலா தான். குழந்தை பெற்றவங்களுக்குலாம் வந்து இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. பால் வந்து நல்லா சொரக்குன்ட்டு. ஸோ அந்த மசாலாவை கொஞ்சம் நான் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பா தானே வைக்க போகிறோம், ஸோ கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு வந்து வெந்துடுச்சு, ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பூண்டில் வந்து எல்லா தண்ணியுமே வத்திருச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி வந்து இருந்ததுன்னா அதையும் சேர்த்து இதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தேங்காய், சீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து சொரா மீன் போட்டுக்கலாம். இந்த மருந்து குழம்பு வந்து நம்ம முட்டை போட்டு செய்யலாம், பூண்டு போட்டு செய்யலாம். அது மாதிரி எந்த மீனில் வச்சாலும் முள் இல்லாத இதில் தான் செய்யணும். இப்போ இந்த சுறா மீனில் வந்து முள் இருக்காது, அதனால தான் இதில் இந்த மாதிரி பீஸாக போட்டு செய்யணும். ஸோ முள் இல்லாத மீனில் வந்து செய்யணும். வெறும் பூண்டு மட்டுமே நிறைய போட்டு இந்த குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு குழம்பு வந்து மூடி வச்சிடலாம். மீன் வந்து வேகணும். அடுப்பை வந்து ஸ்லோவா வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து விட்டு நல்லா கிண்டி பாருங்க. ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா வந்து அடியில் பிடிச்சிரும். ஸோ வந்து லைட்டாக எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு 1/2 லெமனை மேலே வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கிறோம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட குழம்பு வச்சுக்கலாம். நம்மளோட மருந்து குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.